பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் நம்ம இப்போ கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் பெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரில் சிக்கன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த முழு கோழி வச்சு கிரில் சிக்கன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைமு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து வீக்கெண்டுனால பசங்க வந்து கிரில் சிக்கன் வேணும், ரெஸ்டாரண்ட் போகணுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் சைடில் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஹெல்த்தியாகவும் பண்ணித்தரேன்னு சொன்னேன். வீட்டில் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம இன்னைக்கு வீட்டிலே பண்ண போகிறோம். கிருத்தேஷ் ஜெய்விக்லாம் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்துடுவாங்க, மியூசிக் கிளாஸ் போயிருக்காங்க, வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மு வாங்க வீடியோக்குள்ளே முத்தக்கடுமா, அம்மு முத்தங்கடு. எப்பயுமே நீங்கள் கிரில் சிக்கன் பண்ணணும்னா நீங்கள் வந்து 1 kg சிக்கன் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. 1 kgக்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா ஒரு 900 கிராம் அப்படி வாங்க. 1 kg இல்லைன்னா 900 கிராம் அப்படி வாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 kgக்குள்ளே வாங்கினீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 kg இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கீறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் மசாலா உள்ளுக்கு நல்லா இறங்கும். வாங்க நல்லா கீறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படி கீறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி கீறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின்னோட வாங்கினீங்கன்னா அந்த ஆயிலேயே குக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு நம்ம அவனில் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நான் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்குங்கிறதுனால நான் சும்மா கை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேப் விடாமல் கீறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். அப்புறம் இந்த லெக் பீஸ் இதையும் கீறிக்கலாம். ஐயோ வேணாமா. ஏம்மா? லெக் பீஸ் எடுத்து கலக்குவே. உனக்கு தான்மா லெக் பீஸு. அது எடுத்து கலக்குவே. இப்படி போட்டால் தான் மசாலாலாம் நல்லா இறங்கி ஜூஸியாக இருக்கும்ல, அதான் அம்மா பண்ணுறேன். சரியா? ஓகேவாம்மா? நல்லா அப்படி பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் மசாலா நல்லா உள்ளுக்கு இறங்கும் எல்லா இடத்துலையும். 2 ஸ்டெப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து 10 மினிட்ஸ் கழிச்சு இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சிக்கன் வந்து நைட் டைம் மேரினேஷன் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா
நான் வந்து இப்போ பசங்க வந்து வேணும்னு கேட்டதுனால டக்குன்னு பண்ணுறேன். 1 hour ஊற வச்சு பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் காலையில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ நல்லாயிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 1 hour 2 hour ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பண்ணணும்னா. ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? சால்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் கலர் பவுடர் சேர்ப்பாங்க, அதனால் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இப்போ வந்து 2 tablespoon 2.5 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 teaspoon மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இது வந்து கஸ்தூரி மேத்தி ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை ட்ரை பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரம் மசாலா. இது கேர்டு ஃப்ரெண்ட்ஸ், தயிர். இது தயிர் வந்து ஒரு 3 tablespoon எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 tablespoon எடுத்துக்கோங்க. இது வந்து ஜீரா பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா பவுடர் 1 teaspoon எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தந்தூரி மசாலா 1 teaspoon எடுத்திருக்கேன். இது போடலாட்டினாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் லைட்டாக ப்ரஷ் பண்ணணும். பட்டர் எடுத்துருக்கிறேன், அது நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து கேப்சிகமும் ஆனியன் அதெல்லாம் லாஸ்ட்டில் அந்த மசாலா மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மேரினேட் பண்ணி போட்டுக்கலாம்னு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெமனை நல்லா அப்படி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா சாறு வரும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து 1 lemon தேவை ஃப்ரெண்ட்ஸ், 1 full lemon பாதி எடுத்துக்கோங்க. சீடை எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சீடு இருந்துச்சுன்னா டிஷ்ஷு கசப்பாயிரும். சீடு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை வேறு எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 lemon புளிஞ்சுக்கலாம், நல்லா கையிலே புளியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்னோடய பையன் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்டில். ரொம்ப சால்ட் போட்டுறாதீங்க, ஏன்னா செகண்ட் மேரினேஷனுக்கும் போடணும்ல, அதனால் கொஞ்சம் சால்ட்டு 1/2 teaspoon நான் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் வந்து 1 kg ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 teaspoon போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா இப்போ நல்லா இது கலக்கிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ்லேயே கலக்கணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கரைகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பசஞ்சு வச்சுருக்க இதை எடுத்து நல்லா இதை தடவிட்டு. அம்மா இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான், காரம் இருக்காது. கண்ணு அம்மா பழிக்காது சரியா? கண்ணில் படலைல பட்டாத்தா இந்த கேப்லலாம் நல்லா மசாலா படுற மாதிரி தடவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு லைட்டாக பண்ணால் போதும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் மசாலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 minutes ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறட்டும் 10 minutes. வாங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து 10 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போ செகண்ட் மேரினேஷன் பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப மெயின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது திக் தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கேர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்தாச்சா? இப்போ 2 tablespoon கேர்டு போட்டுக்கோங்க. கேர்டு வந்து பிடிக்காதவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கேர்டு போடுறேன் நிறையா. இப்போ 2 tablespoon கேர்டு போட்டு நல்லா அப்படி அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஸ்க் இருந்தால் கூட வச்சு அடிச்சுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கஸ்தூரி மேதி வந்து 1 teaspoon எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி எடுக்கிறேன். 1 teaspoon எடுத்து நல்லா கையில் இப்படியே தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிட்டு அப்படியே போடுங்க இதில், சரியா? அப்போ தான் நல்லா தூளாகும், ஃப்ளேவரும் நல்லா வரும். கையில் தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 teaspoon போட்டுக்கோங்க. இது வந்து ஜீரா பவுடர் 1 teaspoon போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த தந்தூரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நான் கிரில் சிக்கன் மசாலா வச்சுருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுக்கோங்க 1 teaspoon. அதுக்கடுத்து வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த வாசனை கவுச்ச ஸ்மெல் அடிக்காது. 1/2 teaspoon போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சில்லி பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ்
2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பசங்களுக்குனால கொஞ்சம் உரப்பா கம்மி பண்ணி போடுறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வில்லுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு தான் நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கடுத்து சால்ட்டு வந்து ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் இதில் போட்டிருக்கோம்ல, பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 டீஸ்பூன் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் ஜூஸ் வந்து சீட் இல்லாமல் இப்போ நம்ம கையில் நல்லா பிசைஞ்சுக்கலாமா மசாலாவை. சூப்பராக பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா மசாலா பிசைஞ்சாச்சு. ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. இந்த கஸ்தூரி மேத்தியெல்லாம் போட்ட உடனே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நல்லா தடவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கு இறங்குற மாதிரி நல்லா தடவிடுங்க. உள்ளுக்கு நல்லா மசாலாவை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உள்ளுக்கும் மசாலா நல்லா இறங்கும். நல்லா குளிப்பாட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவிலே குளிப்பாட்டிக்கோங்க சிக்கனை. நீங்கள் ஒன்றும் ஸ்பைஸியாக வேணும்னா நார்மல் மிளகாத்தூள் ப்ளூ காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி 1.5 ஹவர் ஊற வைக்க போகிறேன் பசங்க வர வரைக்கும். நீங்கள் வந்து நைட் இதே மாதிரி மேரினேஷன் பண்ணிவிட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து பண்ணலாம். அம்மா ஜெய்விக்கு கிருத்தேஷ் அண்ணா எங்கம்மா? கிருத்தேஷ் அண்ணாவா? மாலைக்கு டியூஷனுக்கு போய்க்கு வரும்போது அப்புறம் நைட்டு வந்துடுவாங்க. ஓகேம்மா. பீஸ் வேணும்? அது லெக் பீஸ் வேணுமா? ஓகே, 2 லெக் பீஸா? ஓகே ஓகே மேபி. ஓகே இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நான் எடுத்து இது பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா மசாலா போட்டாச்சு. அப்புறம் இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா மசாலா உள்ளுக்கு இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் நான் பசங்க இப்போ சீக்கிரம் வேணும்னு கேட்டதுனால ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சு half an hour வெளியே எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் நம்ம கிரில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து IFB கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். மாடல் வந்து 30FRC2 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய இப்போ நியூ மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஃபெசிலிட்டி, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில். ஓகே, இதில் தான் நம்ம இப்போ சிக்கனை கிரில் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவனோடய சேர்த்து மெட்டல் ஸ்க்ரூவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எப்பயுமே வந்து கிரில் பண்ணும்போது இது 2ஐயும் சேர்த்து நல்லா நூலில் இது கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு நான் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு கட்டலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து வச்சு அப்படியே குத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளுக்கு வைக்கும்போது கையில் குத்திராமல் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு. எப்பயுமே சென்டரில் வைங்க, அப்போ தான் அந்த வெயிட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவனில் வச்சலாம். ப்ரீ ஹீட்லாம் பண்ண வேண்டாம், டைரெக்டாக இப்போ வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் சிக்கன் பண்ணுறது. வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகுதுன்ட்டு. ஷார்ப்பான எட்ஜ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டர்ன் கிரில் மைக்ரோ ப்ளஸ் டர்ன் கிரில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை அந்த மோட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிரில் இது மாதிரி வரும், இந்த சிம்பிள் வரும். வந்த உடனே நம்ம இப்போ 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் செட் பண்ணால் 20 மினிட்ஸ் ஆகிரும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் குக் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அன்சால்டட் பட்டர் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் இல்லாமல் வெறும் பட்டர் இருக்கும்ல, அதை நல்லா அது மேலே வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் கூட வச்சுக்கலாம். ட்ரை ஆகாமல் ஜூஸியாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது, இந்த கம்பியை பார்த்து பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பட்டர் தடவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 25 மினிட்ஸ் திருப்பி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம 25 மினிட்ஸ் வைக்க போகிறோம். குக் ஆகல அதே மாதிரி நம்ம
டர்ன் கிரில் மைக்ரோ ப்ளஸ் டர்ன் கிரில்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், மோர் கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 டைம்ஸ் அமுக்கணும்னா 5 மினிட்ஸ் ஆகிடும். பட் 25 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இது பார்த்து பிடிக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. குக் ஆயிடுச்சு, எனக்கு நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் குக் ஆகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர் மேலே போட்டுடலாமா? பட்டர் வருமா? பட்டர் போட்டாமா நல்லா ஜூஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான். சரியா? சரியாமு? அங்கே போடு. போடுறேன் வெயிட் அம்மு, போடுறேன். நான் பண்ணுறேன். இருமா. ப்ளீஸ். ஓகே, இருமா. இந்தா பண்ணுறியா? பண்ணு. ஸ்லோவாக பண்ணு. ஓகே, கொடு. ஓகே, அது மசாலா தொடக்கூடாது. லெக் பீஸு வச்சு பார்த்துலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா ஒவ்வொரு சிக்கனை பொறுத்து தான் இருக்குது. இது 45 மினிட்ஸ்லேயே குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்து 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 45 மினிட்ஸில் குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சக்கதாகிதே ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எவ்வளவு ஜூஸியாக இருக்குதுன்னு. உள்ளுக்கெல்லாம் பாருங்க, ட்ரை ஆகலை. இந்த பட்டர் போட்டதுனால அவ்வளோ ஜூஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் சாப்பிட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிருத்தேஷ் ஜெய்விக் வரல ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆயிடுச்சான், கிளாஸ் போயிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் கிரில்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிரில் சிக்கனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா. அம்மா பாய் சொல்லுமா. நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கு, சூப்பரா.